இந்த நாளிலும் நாம் மறுபடியும் இந்த மாலை வேளையில் தேவனுடைய சமூகத்திலே கூடி வந்து அவரை நோக்கி பார்க்க, அவரை பாட, துதிக்க, ஜெபிக்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி. ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்று காலை வரைக்கும் நம்ம ஒளி இரவு ஜெபத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நேற்றைய தினம் முழியிரவு ஜெபம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நாங்களும் உங்களோடு கூட இணைந்து ஜெபித்தோம், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோம். கர்த்தர் முகமுகமாய் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமானவர். இரவு வேளையில் நம்ம உட்கார்ந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு வாரமும் இரவு வேளைகளில் ஜெபிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆமேன். அந்த நாட்கள்லாம் நம்ம எல்லாம் கூடி வருகிற நாட்களில் கூட மாதத்துக்கு ஒரு முறை தான் முழு இரவு ஜெபம் நடக்கும். அதுவும் எங்கேயாவது ஒரு சர்ச்சில் தான் நடக்கும் இல்லையா? ஆனால் இப்பொழுது பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி இரவு முழுவதும் ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்ம எல்லாம் இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு நேரம். ஆகவே எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, அப்பா நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க என்று சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கப்பா. யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட தனிப்பட்ட விதத்தில் பேசுங்க. இவர்கள் குடும்பத்துக்கு தேவையான வார்த்தைகள் வரட்டும். ஆண்டவரே, இவர்கள் என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறாங்களோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவதற்கு ஒரு விடுவிக்கும் வார்த்தை இவர்களுக்கு நேராக கடந்து வரட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் நீர் அல்லவா? இன்றைக்கு நீர் மகிமையான காரியங்களை செய்வீராக. நீங்கள் பேசுங்கப்பா. இன்னும் யார் யாரெல்லாம் இணைக்கப்படணுமோ எல்லாரும் சீக்கிரமாக வந்து இணைக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீடுகளில் இருக்கிற எல்லாரும் இணைந்து இந்த செய்தியை நம்ம கேட்கும்படி நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்னும் அதிசயம் டிவி, ஆர்ட் டிவி, கிராஸ் டிவி, இன்னும் நிறைய டிவிகள், 15 விதமான டிவிகள் ஒவ்வொரு ஏரியாவிலும் இருந்து நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள் அல்லவா? இந்த ஒவ்வொரு டிவி சேனல்ஸ் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிற ஒவ்வொரு டிவி சேனல் உரிமையாளர்களுக்கும் அவர்களோடு கூட இணைந்து பணிபுரிகிற டெக்னிக்கல் சைடில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, மற்றும் எங்களோடு கூட இணைந்து டிரான்ஸ்லேட்டர்ஸ் டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவர்களுக்காக, நம்முடைய மீடியா பிள்ளைங்களுக்காக, இன்னும் மியூசிக் வர்ஷிப் டீமுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையிலே இவர்கள் எல்லாரும் எங்களோடு இணைந்ததுனால தான் இம்மட்டும் கர்த்தருடைய கிருபையினால் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இன்னும் ஆண்டவருக்காக நாங்கள் ஓடணும், நீங்களும் எங்களோடு கூட ஓடணும். ஆமேன், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் ஒரு தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த ஆல் நைட் ப்ரேயரில் நம்முடைய சகோதரன் தேவனுடைய செய்தியை கொடுக்கும் பொழுது ஜெபத்தை குறித்து, எப்படி பிதாவை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிற முக்கியமான காரியம், இன்றைக்கும் ஜெபத்தை குறித்தே தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிற காரியங்களில் இன்னும் கொஞ்சம் ஜெப வாழ்க்கையில் அவரை கிட்டி சேர்வதற்கான நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் ஜெபம் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிற முக்கியமான காரியம் என்னென்னா, இன்றைக்கி ஒரு வேளை ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரியும் நீங்கள் நினைக்கலாம், அல்லது தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நம்ம ஒரு யுத்தத்தில் கர்த்தர் நம்மை ஜெபமாகிய யுத்தத்தில் நம்மை பழக்குவிக்கிறதா இருக்கலாம். என்ன ஆனாலும் நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீங்க, அதை அப்பியாசப்படுத்த போகிறீங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற காரியம்
உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான காரியம், நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக நம்ம எப்படி ஜெபிப்பது, எப்படி ஜெயத்தை பெற்றுக்கொள்வது, அல்லது நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு விரோதமாக எப்படி நாம் யுத்தம் பண்ணுவது. அதாவது ஜெபம் ஒரு யுத்தம், ஜெபம் ஒரு யுத்தம், அதை மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவதும் ஜெபம்தான், பிசாசின் கிரியைகளை அழிப்பதும் ஜெபம்தான், மக்களுக்காக மன்றாடி கண்ணீர் வடித்து ஜெபிப்பதும் மன்றாடுவதும் ஜெபம்தான். இப்படி ஜெபத்தில் பல விதங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வேதத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய பிசாசின் கிரியைகள் நமக்கு விரோதமாக வருகிறதை அறிகிறோம். தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து பிசாசு எவனை விழுங்கலாமோ, எந்த குடும்பத்தை கெடுக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிசாசின் கிரியைகளை நம்ம அறிந்து அவற்றை அழித்து செயல்பட வேண்டும். இப்போ நம்ம வாசிக்க போற முக்கியமான ஒரு வேத வசனம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்க கேட்க போகிறோம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா மரித்த பின்பு கானானியரை எதிர்த்து யார் முதலில் யுத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்ட பொழுது யூதா முதலில் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதை வாசிக்கும் போது ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும். என்ன கேள்வினா, கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் மோசேக்கு சொன்னார், உங்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய அந்த கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டார். மோசே ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார். அவர் வழியிலே மரித்து போன பின்பு யோசுவாவுக்கு கர்த்தர் அந்த கிருபை கொடுத்தார். யோசுவா புத்தகத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து ஜனங்களை அழைத்து கொண்டு நாங்கள் உனக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக்கொள் என்று சொல்லும் பொழுது இந்த யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் இணைந்து யுத்தம் பண்ணி அந்த கானானை பிடித்தார்கள். அந்த கானான் தேசத்தில் எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைத்தது. அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார் இல்லையா? அப்போ கானானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அந்த இடத்தெல்லாம் பிடித்து கொண்டார்களே. இப்பொழுது யோசுவா மரித்த பின்பு ஏன் இந்த கேள்வி கேட்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி உங்க உள்ளத்துக்குள்ள வந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா எனக்குள்ளே அந்த எண்ணம் வந்தது. ஆண்டவரே, யோசுவா தான் யுத்தம் பண்ணி நெடுநாள் யுத்தம் பண்ணி 31 ராஜாக்களையும் அவன் முறியடித்து அவ்வளவு அழகாய் வெற்றி சிறந்து அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டானே. இப்ப என்ன ஆண்டவரே, கானானியரை எதிர்த்து புறப்பட வேண்டும் என்று கேட்ட பொழுது வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். யோசுவா 22ஆம் அதிகாரம், நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? 22:13. கீலேயா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரனிடத்திற்கும் காத் புத்திரனிடத்திற்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிடத்திற்கும் ஆசாரனாகிய எலியாசரிடத்திற்கும் குமாரனாகிய பினகாசையும் 23. உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கொஞ்சம் மக்கள் அங்க துரத்தி விட முடியாத அளவுக்கு ஒரு சில மக்களை அந்த இடத்திலே அழிந்து போகாதபடிக்கு அங்கு இருந்தார்கள். நிறைய பேரை கானான் தேசத்தில் இருந்து மக்களை அவர்களை துரத்த முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேரை துரத்தி விட்டாலும் சில மக்களை துரத்த முடியவில்லை.
அந்த இடத்திலே அவர்கள் நிறைய கானானியர் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல அவர்கள் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கண்ணியாக, அவர்கள் வலையாக, அவர்கள் கண்களுக்கு முட்களாக, விழாக்களுக்கு சவுக்காக இருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் நிறைய பேரை பாவம் செய்ததுனால நிறைய பேரை துரத்தி விட முடியவில்லை. கர்த்தர் நிறைய பேரை துரத்தி விட மாட்டார். ஆகவே அவர்கள் ஆங்காங்கே அங்கு இருக்கிறார்கள். இவர்கள் உங்களுக்கு கண்ணிகளாய் இருப்பார்கள் என்று ஒரு எச்சரிப்பின் செய்தியை யோசுவா சொல்லுகிறார். அப்ப சொன்னதுனால தான் சொல்லிட்டு அவர் மரித்து போனார். அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்களும் துரத்தி விடாவிட்டால் இவர்கள் எங்களுக்கு கண்ணிகளாக இருப்பார்களே, இந்த அந்நிய ஜனங்கள், இந்த கானானிய ஜனங்கள், இவர்கள் எங்களுக்கு மலைகளாக இருப்பார்களே, எங்கள் விழாக்களுக்கு சவுக்காக இருப்பார்களே, எங்களுடைய கண்களுக்கு முட்களாய் இருந்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்களே, ஆகவே இவர்களை நாங்கள் துரத்தியாக வேண்டும் ஆண்டவரே, இதை துரத்தி தான் ஆக வேண்டும். ஆகவே இவர்களை துரத்துவதற்கு யார் முதலாவது எழும்ப வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கானானியரை யார் எதிர்க்க வேண்டும் என்று கேட்பதிலிருந்து இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, இந்த கானானியர்கள் யார், இந்த கானானியர்கள் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் எப்பொழுதுமே, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டு காலத்திலே மனிதர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். கோலியாத் யுத்தம் பண்ணுவான், பார்வோன் யுத்தம் பண்ணுவான், மீதியானியர் யுத்தம் பண்ணுவார்கள், அமலேக்கியர் யுத்தம் பண்ணுவார்கள். இங்க பார்க்கிறோம் நம்ம எல்லாரும் கானானியர் யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வரும்பொழுது மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் கிடையாது. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அப்போ இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சேனைகள் நம்மோடு கூட யுத்தம் பண்ணுகிறது. நம்ம ஒருவேளை பாவத்தில் இருக்கும் பொழுது, பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தோம், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொண்டாலும் அவ்வப்போது வருகிற பிசாசின் கிரியைகள், ஆன மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் ஆங்காங்கே இருந்து நமக்கு விரோதமாக, நமக்கு கண்ணிகளாக, நமக்கு வலைகளாக, நம்முடைய விழாக்களுக்கு சவுக்காக, நம்முடைய கண்களுக்கு ஒரு முட்களாக பல விதங்களில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவிகள்ல ஒன்றுதான் இந்த கானானிய ஆவி. இந்த கானானிய ஆவி என்று சொல்லும் பொழுது இவைகள் எப்படிப்பட்டது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்பதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற அந்த கானானிய ஆவிகளை நம்ம துரத்த முடியும். இந்த கானானியர் இவங்களுடைய ஹிஸ்டரியை நம்ம பார்த்தோம்னா, முதல்ல நம்ம பார்க்க போறோம் ஆதியாகமம் புத்தகத்துல தான். எப்பொழுதுமே இந்த ஆதியாகமத்துல தான் எல்லாமே ஆரம்பம் இல்லையா? ஆரம்பம் முதல் ஆதியாகமம் தான். அப்ப பார்க்கும் பொழுது நீங்க எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள் வேதத்தை. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்துல நோவாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஜல பிரளயத்துக்கு பிறகு நோவாவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 3 பிள்ளைகளான சேம், காம், யாப்பேத், அவருடைய மனைவிமார்கள் ஆக 8 பேர் பேழைக்குள்ளே வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டார்கள். இவர்கள் வெளியில வந்தார்கள். இவர்கள் மூலமாக அதற்கு பிறகு சந்ததி பெருகியதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 9ஆம் அதிகாரத்துல 21ஆம் அதிகாரத்துல இருந்து 25ஆம் அதிகாரம் வசனம் வரைக்கும், 21ஆம் வசனத்துல இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் உள்ள சம்பவம் நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரிந்த சம்பவம். நோவா திராட்சரசம் குடித்து அவன் வெறி கொண்டு தன்னுடைய வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப 22ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? 22ஆம் வசனம். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியிலிருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும், அழகாக நல்ல தெரியும். இப்ப பார்க்கிறோம், தகப்பனார் தன்னுடைய வஸ்திரம் விலகி படுத்திருக்கும் பொழுது அவருடைய அந்த நிர்வாணத்தை பார்த்து இந்த காம் ஓடி போய் வெளியே போய் தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லுகிறான்.
தன் அப்பாவை பாருங்க இப்படி படுத்திருக்கிறாங்க என்று சொல்லி. உண்மையிலே ஒரு நல்ல மகனாக இருந்திருந்தால் அவன் செய்திருக்க வேண்டிய காரியம் அழகா ஒரு பெட்ஷீட் எடுத்து தகப்பனாரை மூடி வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவன் போய் வெளியே சொல்லிவிட்டான். அதே வேளையில அதை கேட்ட சேமும் யாப்பேத்தும் செய்த காரியம், அவர்கள் உள்ள வந்து அவர்கள் பின்பாக வந்து தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்க கூடாது என்று அந்த வஸ்திரத்தால மூடினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு தூங்கி எழுந்த உடனே அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. இப்படி தன்னுடைய மகன் செய்த காரியம் அவனுடைய இருதயத்திலே வேதனை படுத்தினபடியினால காமுடைய சந்ததியாகிய கானானை சபித்தான். அந்த காமிலிருந்து வந்த சந்ததி தான் கானானியர். இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரியம், இந்த கானானியர் என்றாலே அவர்களுடைய ஆரம்பம் என்ன என்றால் கேவலப்படுத்த நினைக்கிற ஆவிகள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட அதை பார்க்கிற சிலர் அதை பெருசுப்படுத்தி அதை பெரியதாக்கி வெளியில போய் தூற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சின்ன ஒரு காரியம் தான் பண்ணியிருப்பாங்க, ஆனா அதை பெருசா பேசுகிற கூட்டம் ஏராளமா இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கானானிய ஆவி. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை யாராவது கேவலமா பேசுறாங்களா? உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை தவறான பாதையில போறாங்களேன்னு வேதனை, எவ்வளோ கஷ்டம். ஆனா அந்த வேதனைக்கு மேல எரிகிற தீயில எண்ணெய் ஊற்றுறது மாதிரி அவங்க பிள்ளை பத்தி தெரியுமா, அவங்க அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா என்று பேசுகிற கூட்டம் அதிகமா இருக்கிறது. இதுதான் கானானிய ஆவி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்குமே என்றால் நீங்க பயப்படாதீங்க. இன்றைக்கு இந்த கானானி ஆவிகளுக்கு விரோதமாக நம்ம யுத்தம் பண்ணி ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே வேளையில சேமும் யாப்பேத்தும் செய்த காரியம், அதை அப்படியே மறைத்து வைத்தார்கள். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, யாராவது வீட்டில் ஏதாவது ஒரு தவறு நடந்தா அதை உன் வாயால் சொல்லக்கூடாதுமா. உதாரணமா, ஒரு பையனை லவ் பண்றா அப்படின்னா அதை நீ வெளியில சொல்லவே கூடாது. அமைதியா அதை மறைத்து நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபந்தான் ஆண்டவருக்கு தான் தெரியப்படுத்தணுமே தவிர வெளியே சொல்லக்கூடாதுன்னு எனக்கு அடிக்கடி சொல்லி கொடுப்பாங்க. நானும் அதுக்கப்புறம் பைபிளில் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனம். இதை ரொம்ப கருத்தா வாசியுங்க. எபேசியர் 5:11-12 வசனங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறது. ஆமென். இந்த வசனம் பாருங்க, கனியற்ற அந்தகார கிரியைகளை உடையவர்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு உடன்படக்கூடாது. ஏனென்றால் அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படுகிற காரியங்கள், எப்பவுமே தப்பு எங்க தான் செய்வாங்க? எல்லாருக்கும் முன்பாகவா செய்வாங்க? இல்லை, ஒளிப்பிடத்தில் செய்கிற காரியங்களை சொல்லுவதும் அவலட்சணமானது. கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம். அது கனியற்ற அந்தகார கிரியை. ஆமென். நம்ம நினைப்போம் ஒளிப்பிடத்துல தப்பு பண்றதுதான் தவறு நம்ம நினைப்போம். ஆனா ஒளிப்பிடத்துல தவறு பண்றத வெளியே சொல்றது பாருங்க, அது கர்த்தருடைய பார்வையில அவலட்சணமானது. அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் விரும்புகிறது கிடையாது. அவர்களை சபிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை மற்றவர்கள் உங்களை குறித்து அவலட்சணமா பேசலாம், பேசிட்டு போட்டோம். ஆனா நீங்க அவங்க பேசினாங்கிறதுக்காகவோ அல்லது யாரோ ஒருவர் குடும்பத்துல தவறான காரியங்கள் நடக்கிறது என்பதை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லும் பொழுது அது கர்த்தருடைய பார்வையில அது ஒரு அவலட்சணமான காரியம். அது நிமித்தம் தேவையில்லாத சாபங்கள் நம்முடைய குடும்பத்துக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில மற்றவங்க உங்களை நிந்திக்கட்டும் பரவாயில்ல, உங்களுடைய பிள்ளைகளை நிந்திக்கட்டும் பரவாயில்ல. ஆனா யோசேப்புக்கு வராத நிந்தனையா வந்துருச்சு, வரட்டும். ஆனா யோசேப்பு ஒரு வார்த்தையாவது பேசினானா? ஏன் என்னை பத்தி இப்படி பேசுறீங்கன்னு பேசினானா? இல்லை.
ஏனென்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்க பேசாதீங்க. உங்களை பத்தி கேவலமா பேசலாம், உங்களை பத்தி வெறுப்பா பேசலாம், உங்களை பத்தி ஏளனமா பார்க்கலாம், ஏளனமா பேசலாம். பேசட்டும். பேசுறவங்களுக்கு கர்த்தர் டைம் கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு சீமேயு தாவீதை தூஷித்த பொழுது தாவீது ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? பேசட்டும், அவன் பேசட்டும். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறான், டைம் கொடுத்திருக்கிறான். அவன் பேசட்டும். அவன் பேசுகிறதை பார்த்து கர்த்தர் எனக்கு அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார் என்று சொன்னார் இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், பேசுறவங்க பேசட்டும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனால் அதே வேளையில் நீங்க இந்த செய்தியை கேட்கிற நீங்க மற்றவர்களை குறித்து ஏளனமா பேசாதீங்க. உங்க மூலமா கேவலமான வார்த்தைகள் வெளியே வரக்கூடாது. இன்னாருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிள்ளைங்க, இவங்க அப்படிப்பட்ட பிள்ளைங்க, இவங்க இப்படிப்பட்ட பிள்ளைங்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. அநேகர் துணிகரமாக தேவ ஊழியர்களை குறித்து கூட பேசுறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பேசாதீங்க. இதெல்லாம் கேவலப்படுத்துகிற ஆவி. இதை பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த கானானி ஆவி கிரியை செய்கிறது என்று அர்த்தம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பேசாதீங்க ஒரு பக்கம். அதே வேளையில இன்னொரு பக்கம் உங்களை குறித்து யாராவது பேசினா இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்ப கானானிய ஆவி என்றால், கானானியர் என்றாலே அது கேவலப்படுத்துகிற ஒரு ஸ்பிரிட். ஆமேன். நம்மளை கேவலப்படுத்தி மனமடிவாக்கி நிந்தையாக்கி நம்முடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குகிற ஆவிதான் இந்த கானானிய ஆவி. இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கானானை குறித்து இந்த நோவா சொல்லுகிறார், கானான் சபிக்கப்பட்டவன். தகப்பன் தன்னுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை தான் காமனுடைய சந்ததியை சபித்தார். காம் செய்த பாவத்தினால அவனுடைய சந்ததியையே நோவா சபித்து விட்டதை பார்க்கிறோம். அப்ப கானானியர் என்றால் சபிக்கப்பட்ட சந்ததி என்று அர்த்தம். சாபம். கானான் என்றால் சாபம். அதாவது நோவா தன்னுடைய மகனாகிய காம் செய்த தப்பு இல்லையா? அப்ப காமையும் காமுடைய சந்ததியாகிய கானானையும் சபித்ததினால அந்த சாபம் சந்ததியாய் வந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெற்றோருக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் பதறி கூட உங்களுடைய பிள்ளைகளை சபிக்காதீங்க. ஏன்னா சபிச்சா சம்டைம்ஸ் அந்த சாபம் உங்களுடைய பிள்ளைகளை மாத்திரம் தொடராது, பிள்ளைகளின் பிள்ளைகளை தொடர்ந்து விடும். பாவமே செய்யாத பிள்ளைகள் சாபத்தினால பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள்ல தலைமுறையாய் வருகிற சாபங்கள். ஒருவேளை நீங்கள் பெற்றோராய் இருந்தால் உங்களை பார்த்து அன்பா சொல்றேன், நீங்க பேசுறதும் கூடாது, சபிக்கவும் கூடாது. அதே வேளையில நீங்க பாவமும் செய்யக்கூடாது. தவறான காரியங்கள், தவறான பாவங்களுக்குள்ள நீங்க சிக்கி இருக்கும் பொழுது உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளுக்கு சாபம் வந்துடக்கூடாதே, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சாபம் வந்துடக்கூடாதே. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை நிமித்தம் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சாபம் தொடரக்கூடாது ஆண்டவரே, சாபம் தொடரக்கூடாது, சாபம் தொடரக்கூடாது. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நான் ஒரு தகப்பனாரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தகப்பனார் அவங்க வந்து ஆரம்ப நாட்களில் அவங்க சிகரெட் குடிப்பாங்களாம். திருமணமான கொஞ்ச நாளில் கூட சிகரெட் குடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு தேவ பிள்ளை. ஆனால் முதலாக அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த பொழுது உருவான உடனே எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சிகரெட் பழக்கத்தை அடியோடு நான் நிறுத்தி விடுகிறேன். காரணம், என்னுடைய பாவத்தினால என் பிள்ளைகள் சந்ததியாய் சபிக்கப்படக்கூடாது. என்னுடைய பிள்ளை என்னுடைய தவறான காரியத்தை பார்த்து அவன் அந்த தவறான காரியத்தில் நடந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த பழக்கத்தை நான் நிறுத்துகிறேன் என்று நிறுத்தினாங்களாம். பாருங்க, ஒரு தகப்பனுடைய ஒரு கமிட்மெண்ட், ஒரு தகப்பனுடைய பரிசுத்தம் பிள்ளைகளை தொடருகிறது. அப்போ தகப்பனுடைய பாவம் பிள்ளைகளை தொடருமா தொடராதா? தொடரும். ஆமேன். ஆனால் அதே வேளையில் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் இருந்தால் அந்த சாபம் தொடராது.
ஆனால் அந்த ஆண்டவருடைய இரத்தத்தை குறித்து, அவருடைய பாவ மன்னிப்பை குறித்த அந்த ஒரிஜினலா அந்த மீட்பை குறித்த எண்ணம் இல்லாதவர்கள் அந்த பாவத்தினால கஷ்டப்பட்டு விடுவார்களே, சந்ததி சபிக்கப்பட்டு விடுமே. ஆகவே அன்பான பெற்றோரே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கானானி ஆவி கிரியை செய்யக்கூடாது. இந்த சாபம் உங்களுடைய பிள்ளைகளை தொடராதபடிக்கு நீங்க பாவம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு பாவம் செஞ்சிட்டா உடனே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பெற்றோரின் பாவம் பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வருகிறது. அதுதான் இந்த கானானிய ஆவி. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். இந்த கானானிய ஆவிகள் எப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உபாகமம் 7 வசனம். நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி. போதும். இங்க பார்க்கிறோம், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்துல அந்த கானானியர் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்ல கானானி ஆவிகளும் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானியர் இருக்கிற அந்த இடமாகிய அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஏத்தியர், எமோரியர், கானானியர் இருக்கிற அந்த தேசத்தை, அந்த கானான் தேசத்தை உங்களுக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன், சுதந்திரமாக கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அந்த ஜனங்களை துரத்தி அந்த தேசத்தில் உன்னை சுதந்திரிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே மூலமாக யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரித்து வைத்திருக்கிற ஜனங்கள் தான் கானானியர். அதாவது நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை ஏற்கனவே வைத்திருக்கிற, அதுல பிடித்து வைத்திருக்கிற அந்த ஆவிகள் தான் கானானி ஆவிகள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகமத்துல சொல்லுகிறார், இந்த ஜனங்களை துரத்தி உனக்கு அந்த தேசத்தை தருவேன், ஜனங்களுக்கு தருவேன் சொல்லுகிறார். அப்ப இந்த கானானி ஆவி, அந்த கானான் தேசம் கானானியருக்கு உரியது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அது கானானியருக்கு உரியதல்ல. ஏற்கனவே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, இது ஒரு ஹிஸ்டரி மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து, நீ எழுந்து நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அன்றைக்கே ஆண்டவர் சொல்லிட்டாரு, இந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் உனக்குரியது, உனக்கும் உன் சந்ததிக்கும் உரியது என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார். 12ஆம் அதிகாரத்துல உடனே ஆபிரகாம் புறப்பட்டு கீழ்ப்படிந்து தன்னுடைய மனைவியோடு வேலைக்காரியோட புறப்பட்டு போகிறார். அவரோடு கூட லோத்து புறப்பட்டு வருகிறார். ஒரு பாதி தூரம் வரும் பொழுது 2 பேருக்கும் பிரச்சனை வருகிறது. லோத்து பிரிந்து போய் விடுகிறான். அதன் பிறகு ஆண்டவரை நோக்கி ஏறெடுத்து பார்த்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை அழகாய் நடத்தி அந்த கானான் தேசத்துக்கு நேராக நடத்தி, அந்த எப்ரோன் பட்டணத்துக்கு நேராக நடத்தி அந்த இடத்துல குடியிருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஆபிரகாமுக்கு சொந்த பூமியாக கொடுத்தார். அதன் பிறகு அவனுடைய புத்திரனாகிய ஈசாக்கு, அவரும் அவருடைய பிள்ளைகளும் அந்த இடத்துல இருந்தார்கள். அதன் பிறகு ஈசாக்கின் புத்திரனாகிய யாக்கோபு அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரவி அவர்கள் நன்றாக வளர்ந்து வந்தார்கள். அந்த தேசம் அவர்களுக்கு சொந்தமான தேசம். கானான் தேசம் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் உரிய தேசம். ஆனால் பஞ்சத்தின் நிமித்தம் அவர்கள் அந்த எகிப்து தேசத்துக்கு அவள் புறப்பட்டு போனார்கள், யாக்கோபின் சந்ததி.
அந்த யாக்கோபின் சந்ததி பஞ்சத்தி நிமித்தம் எகிப்துக்கு புறப்பட்டு போன பொழுது இந்த கானான் தேசத்தை இந்த கானானியர், ஏத்தியர், எமோரியர் இப்படிப்பட்ட ஜாதிகள் எல்லாம் பிடித்து கொண்டார்கள். அவர்கள் பிடித்து கொண்டார்கள் என்பதற்காக அந்த கானான் தேசம் கானானியரோடதாய் மாறிவிடுமா? மாற முடியாது. ஆமென். ஏனென்றால் அது ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்டது, அது ஈசாக்குக்கு வாக்கு பண்ணப்பட்டது, அது யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதை தொடர்ந்து யாக்கோபின் சந்ததி ஆகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுதான் இந்த கானான் தேசம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், நிறைய ஆசீர்வாதத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆனால் நாம் அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இந்த கானானிய ஆவிகள் அதை பிடித்து வைத்து கொண்டு இருக்கிறது, அதை சுதந்திரித்து வைத்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளணும்னா நீ யுத்தம் பண்ண வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீ யுத்தம் பண்ண வேண்டும். வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமா? உபாகமம் 1:8. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசம், அதை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கானானியர் என்றாலே ஒன்றை புரிந்து கொள்ளணும். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, நமக்கு ஆணையிட்டு கொடுத்த ஆசீர்வாதத்தை, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிற ஆவிகள் தான் இந்த கானானிய ஆவிகள். உங்களுடைய வாழ்க்கையில பல தடைகள் இருக்கலாம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தடைகள் இருக்கலாம். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு பல விதங்களில பல போராட்டங்கள், பல மனிதர்களால, சத்ருவால பல போராட்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இது கானானிய ஆவி நமக்கு விரோதமாக தடை பண்ணி கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த கானானிய ஆவி சுதந்திரித்து வைத்திருக்கிறது, பிடித்து வைத்திருக்கிறது. பாருங்க, கிட்டத்தட்ட 430 வருடங்கள் இந்த கானானியர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரித்து வைத்திருந்தார்கள். 430 வருடங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். அதுக்கு பிறகு 40 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். கிட்டத்தட்ட 470 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவர்கள் அந்த தேசத்தை சுதந்தரித்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்குன்னு வைத்த ஆசீர்வாதத்தை இந்த கானானி ஆவிகள் பிடித்து வைத்திருக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கென்று வைத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். எப்பொழுது? உங்களுக்கென்று கர்த்தர் குறித்த நேரத்தில், உங்களுக்கென்று கர்த்தர் வைத்த நேரத்தில் கண்டிப்பாக சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா கொஞ்சம் யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கும், யுத்தம் பண்ணி சுதந்திரிக்க வேண்டியது இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கானானி ஆவியை குறித்து இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் இந்த கானானி ஆவியை எப்படி ஜெயிப்பது என்பதை நம்ம கற்றுக்கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இந்த கானான் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுதே நீங்க கொஞ்சம் உங்க வாழ்க்கையோடு திரும்பி பாருங்கள். வாழ்க்கையோடு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில இப்படி கேவலப்படுத்த நினைக்கிற ஆவிகள் இருக்கிறதா?
உங்களுடைய குடும்பத்தை கேவலப்படுத்தும்படி சில மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நான் இருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டு. அது மாத்திரமல்ல, எப்போ பார்த்தாலும் ஒரு சாபம், சந்ததி சந்ததியாய் குழந்தைகள் இல்லை, சந்ததி சந்ததியாய் திருமணம் லேட் ஆகிறது, சந்ததி சந்ததியாய் பொருளாதாரத்தில் பிரச்சனை, சந்ததி சந்ததியாய் பலவிதமான வியாதிகள், பலவிதமான வியாதிகள். அப்பாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னா பிள்ளைக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அப்பாவுக்கு சுகர் இருந்தால் பிள்ளைக்கு சுகர். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த சந்ததி சந்ததியாய் வருகிற சாபங்கள் உங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறதா? புரிந்து கொள்ளுங்க. கானானி ஆவி நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்குது, கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்குது, ஆனால் அது சுதந்திரிக்க முடியலையே. கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஆனால் எப்போ பார்த்தாலும் சண்டை, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலையே. பிள்ளைகள் இருக்காங்க, ஆனால் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியலையே. சாப்பாடு இருக்கு, சாப்பிட முடியலையே. சுதந்திர பாகம் இருக்குது, ஆனால் அந்த சுதந்திர பாகத்தை இன்னொரு மனிதர்கள் திருடி வைத்திருக்கிறாங்களே, அல்லது கோர்ட்லையும் கேஸ்லையும் இருக்குதே. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டே வாங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? கானானி ஆவிகள், உங்களுக்கு விரோதமாக போராடுகிற ஆவிகள். இன்னும் இந்த வசனத்தில் பார்க்கிறோம், கொடுமையாய் ஒடுக்குகிற ஆவிதான் இந்த கானானி ஆவி. சிசரா என்பவன் கானானியன். இந்த கானானியன் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் ஒடுக்குகிறான். கொடுமையாய். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எவ்வளோ ஒடுக்குதல். இன்னைக்கு இந்த வியாதி வந்ததுனால எவ்வளோ ஒடுக்கம் இல்லை? இந்த கொரோனா வந்ததுனால நம்மளை கொடுமையாய் ஒடுக்கு. வீட்டில் இருக்க முடியல, வேலை போயிடுச்சு, நிறைய பேருக்கு சம்பளத்தில் குறைஞ்சி போச்சு, நிறைய பேருக்கு வியாதி வந்து அந்த பணத்தினால பணம் எல்லாம் இழந்தாச்சு. சரி, பணம் தான் கட்டணும், ஆளாவது வந்துச்சா? இல்லை. எவ்வளோ கொடுமை, எவ்வளோ கொடுமை. இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தரித்திரம், வீட்டு வாடகை கொடுக்க முடியல, எவ்வளோ பிரச்சனை, பிள்ளைகளால் எவ்வளோ பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கங்கள், ஒடுக்கங்கள். ராத்திரி தூங்க முடியுதா? இல்லையே. எவ்வளோ போராட்டம். கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. உங்களுடைய சரீரத்தில் வியாதி உங்களை ஒடுக்குகிறதா? உங்களை வேதனைப்படுத்துகிறதா? நிம்மதியா வாழ முடியலையா? பக்கத்து வீட்டாரால ஒரே பிரச்சனையா? சபையில பிரச்சனையா? கைகளின் பிரயாசம் பிரச்சனையா? எங்க பார்த்தாலும் வேதனை, எங்க பார்த்தாலும் வேதனை. ஒரு பக்கம் மனுஷங்க கஷ்டப்படுத்துறாங்க, ஒரு பக்கம் வீட்டார் கஷ்டப்படுத்துறாங்க, ஒரு பக்கம் பிள்ளைகளால ஒடுக்கும், ஒரு பக்கம் மாமனார் மாமியாரால ஒடுக்கும், ஒரு பக்கம் பணம் இல்லாம ஒடுக்கும், வேலை ஸ்தலத்தில் ஒடுக்கும். இதெல்லாம் கானானி ஆவிகள், கானானி ஆவிகள். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். இந்த பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். இந்த கொடுமையாய் ஒடுக்குகிற ஆவிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். கேவலப்படுத்த நினைக்கிற ஆவிகளை கர்த்தர் அழித்து போட போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில தலைமுறை தலைமுறையாய் வருகிற அந்த சந்ததி சந்ததியாய் வருகிற சாபங்கள் முறிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில தான் யோசுவா யுத்தம் பண்ணி உள்ள வந்தாலும் ஆங்காங்கே சிலரை யுத்தம் பண்ணி வெளியே தள்ள முடியல. சில கானானி ஆவிகளை வெளியே அனுப்ப முடியல. சில கானானி ஆவிகள் அங்கங்கே இருந்துட்டாங்க. மலை பகுதியில் இருக்கிற கானானி ஆவிகளை துரத்துனா பள்ளத்தாக்குல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பள்ளத்தாக்குல இருக்கிற கானானி ஆவிகளை துரத்துனா மலைப்பகுதியில் இருக்கிற ராட்சதர்கள் இருக்கிறாங்க, சமவெளிகள்ல இருக்கிறாங்க, காடுகள்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இப்படி ஆங்காங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்பதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கேட்குறாங்க. யோசுவா இருந்த வரைக்கும் யுத்தம் பண்ணாரு, இப்ப நாங்க என்ன செய்யறது? யோசுவா மரித்து போயிட்டாரே, இப்ப இந்த கானானியர் எங்களை ஒடுக்குகிறாங்களே, எங்களுடைய விழாக்களுக்கு சவுக்கு, விழாவில் சவுக்கு வச்சு குத்துனா எப்படி இருக்கும்? அவ்வளோ ஒரு பெரிய ஒடுக்கம். கண்களில் முள்ள வச்சு குத்துனா எப்படி இருக்கும்? அவ்வளோ வேதனை, அவ்வளோ வேதனை. எங்களுக்கு கண்ணி, மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. இப்போ கூட மறைவாய் வைக்கப்பட்டிருக்கல இந்த கொரோனா. யார்கிட்ட கொரோனா இருக்குமோ தெரியலையே, எதை தொட்டா கொரோனா வந்துருமே தெரியலையே. இருமல் வந்தா கொரோனாவா இருக்குமா?
எவ்வளோ வேதனை, எவ்வளோ கண்ணி, எவ்வளோ வலைகள், நமக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக விரிக்கப்பட்ட வலைகள். ஏசப்பா, ஏசப்பா, இந்த கானானி ஆவியை அழிப்பதற்கு நாங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல இதே கேள்வி கேளுங்க. அப்பா, எங்க வாழ்க்கையில கூட இதே பிரச்சனை தான் ஆண்டவரே, இதே போராட்டம் தான் ஆண்டவரே, இப்ப நாங்க என்ன செய்யணும்? அப்பா, நாங்க விட மாட்டோம், இந்த கானானி ஆவிய நாங்க விட மாட்டோம். நாங்க என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? இப்ப நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. அப்படி கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா முதல்ல எழும்பணும். ஆமென். யூதா முதல்ல எழும்பணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யூதா அப்படின்னா என்ன, கானான் என்றால் என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். உங்களை எல்லாருக்குமே தெரியும், யூதா என்றாலே துதி. ஆமென், துதி. இதை குறித்து ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? ஆதியாகமம் 29:35ஆம் வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஆமென். இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். யூதா என்றால் என்ன? இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். ஆமென். இதுவரைக்கும் அவள் முறுமுறுத்தாள், இதுவரைக்கும் வேதனைப்பட்டாள், இதுவரைக்கும் ராகேலை பார்த்து பொறாமைப்பட்டாள், இதுவரைக்கும் யாக்கோபை பார்த்து கோபப்பட்டாள். ஆனா இப்ப சொல்றாள், இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம், இப்பொழுது இப்பொழுது ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. நெருக்கம் வருதா, உங்களை கேவலமா பேசுறாங்களா, நீங்க ஆண்டவரை துதிங்க. யோபுவை பாருங்களேன், யோபுக்கு வந்த சோதனை அது ஒரு கானானி ஆவி மாதிரி தான். அவ்வளோ வெளியே போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டான். சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, கொடுமை, விழாவுல சவுக்கு. அது மாத்திரமா, ஆறுதல் சொல்ல வர்றேன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் கேவலமா பேசுறாங்க. மனைவி கூட சொல்றா, இன்னும் உத்தமத்துல நிற்பீரா, தூஷித்து ஜீவனை விடும், தூஷித்துட்டு வாழும் அப்படின்னா கூட பரவாயில்ல, ஜீவனை விடும், நீ செத்தா கூட பரவாயில்லையா. ஒரு மனைவியுடைய வார்த்தை. இன்னைக்கு நீங்க இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆனா யோபு செய்தது என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் துதித்ததுனால தான் கடைசி அதிகாரம் முடியுது. யோபு ரெண்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்று, பிள்ளைகளை பெற்று, இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று நீடித்த நாட்களாய் வாழ்ந்தான். ஆமென். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க, இன்றைக்கு துதிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில முறுமுறுக்காதீங்க, கோபப்படாதீங்க, மற்றவங்களா நல்லா இருக்கிறாங்களேன்னு பொறாமப்படாதீங்க. கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு துதிக்க ஆரம்பிங்க. யூதா எழும்பணும், உங்களுக்குள்ள இருக்கிற யூதா எழும்பணும். உங்களுக்குள்ள இருக்கிற யூதா எழும்ப எழும்ப எழும்ப, துதி எழும்ப எழும்ப எழும்ப, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இந்த கேவலப்படுத்துகிற ஆவில அடங்கிறோம், இந்த வேதனைப்படுத்துகிற ஆவில அடங்கிறோம். நீங்க துதிக்க துதிக்க சாபங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறிவிடும். நீங்க துதிக்க துதிக்க உங்களுக்கு என்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிப்பீங்க. நீங்க துதிக்க 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 இந்த கொடுமை, இந்த ஒடுக்கம், இந்த கஷ்டம், எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், யூதா எழும்ப வேண்டும் என்றால் வேதத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 43, 8, 9 வசனங்கள். பின்னும் யூதா தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை நோக்கி, நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம். பிள்ளையாண்டானை என்னோடே அனுப்பும், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன். அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமற் போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக. அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் அந்த குற்றம் என் மேல் இருப்பதாக. யூதா என்றால் என்ன அர்த்தம்? உத்தரவாதம். உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான்
யூதா. ஹல்லேலூயா. என்னுடைய சகோதரனை யோசேப்புன்னு தெரியாமலே பென்யமீனை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. இங்க பயங்கர பஞ்சம். தகப்பனிடத்துல கெஞ்சு கேட்குறான், அப்பா பென்யமீனை ஏன் கிட்ட அனுப்புங்க, என்னுடைய பிள்ளைய அவனை உங்களிடத்துல திரும்ப கொண்டு வருவதற்கு நான் உத்தரவாதம் எடுக்கிறேன். இன்னைக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளை, உத்தரவாதம் எடுக்கிற ஜெபிக்கிற ஒரு ஆவி, சகோதரர்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். இன்னைக்கு தேசத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், கொடூரமான காரியங்கள் இருக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்க ஜெபித்தால், நீங்க உத்தரவாதம் எடுத்து ஜெபித்தால் உங்க வாழ்க்கையில ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற கானானி ஆவிகளை கர்த்தர் அழித்து போடுவார். எல்லா கொடுமையும் மாறும். இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்கப்பா, என் பிரச்சனையே எனக்கு பெருசா இருக்கு. உதாரணமா பாருங்க, எந்த வியாதினால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ, அல்லது உங்களுடைய வீட்டில் கொடுமையான ஒரு காரியம் நடக்குது, வேதனை நடக்குது, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சமாதானம் இல்லை, குடிகார கணவனால கஷ்டம்னா நீங்க என்ன செய்யணும்னா, இதே பாதையில நிறைய பேர் போவாங்க இல்லையா, நிறைய சகோதரிகள், நிறைய சகோதரர்கள், நிறைய பிள்ளைகள், நிறைய பெற்றோர். அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா அவங்களுக்கு விடுதலை கொடுங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுங்க. என்னை மாதிரி எவ்வளோ பேர் கண்ணீர் வடிப்பாங்க. ராத்திரி கண்ணீர் வடிக்கிறீங்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்க, அப்பா இதே மாதிரி என்னைய மாதிரி எவ்வளோ பேர் கண்ணீர் வடிப்பாங்க, அவங்களுக்காக நான் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, மன்றாடி ஜெபிக்கிற ஆண்டவரே. மோசேயை பாருங்க, ஆண்டவரே நீங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மன்னியும் ஆண்டவரே, அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான், ஆனா மன்னிங்க. அவங்கள மன்னிக்க மாட்டேன்னா என் பேரையும் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போடும். எவ்வளோ பெரிய உத்தரவாதம், எவ்வளோ பெரிய உத்தரவாதம். இன்னைக்கு நம்ம எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கிறோம், எவ்வளோ செல்ஃபிஷாக. ஆனால் ஒன்று, இந்த கொரோனா காலத்துக்கு பிறகு நம்ம கொஞ்சம் மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் மன்றாடி ஜெபம் பண்ணுவோம். இன்னும் அடுத்த வேவ் வந்துருச்சே, செகண்ட் அலை அதிகமாக இருக்குதே, மகாராஷ்டிரா, பூனே, மும்பை பட்டணத்துலலாம் பயங்கரமாக இருக்கிறது, குஜராத்தில் இன்னும் பயங்கரமாக இருக்கிறதே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ற ஆண்டவரே, உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ற ஆண்டவரே. அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த கானானி ஆவிகளை கர்த்தர் அழித்து போடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய நேரங்கள்ல நம்ம துதிச்சாச்சு, யூதா எழும்பியாச்சு, துதிச்சாச்சு, உத்தரவாதம் எடுத்து ஜெபமும் பண்ணியாச்சு. ஆனாலும் இன்னும் பிரச்சனை தீரலையே. தீர்ந்துருச்சா? இல்லையே, தீரலையே. வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் அதே முதல் அதிகாரம். யூதா எழும்பட்டோன்னு சொல்றாரு, யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. முதலாம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போமா? 19ஆம் வசனம். கர்த்தர் யூதாவோடே கூட இருந்ததினால் மலை தேசத்தாரை துரத்தி விட்டார்கள். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இருப்புரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்தக்கூடாமற் போயிற்று. கர்த்தர் யூதா எழும்பின பொழுது யூதாவோடு இருந்ததுனால மலை தேசத்தில் இருக்கிற அத்தனை கானானியரையும் துரத்தியாச்சு. ஆனா பள்ளத்தாக்கில் இருக்கிற குடிகளுக்கு என்ன இருந்துச்சா? இருப்பு ரதங்கள். இருப்பு ரதங்கள் உங்களுக்கு தெரியும், டேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ரதங்கள், இரும்பு ரதங்கள், இப்போ ஸ்ட்ராங்கான ஆயுதங்கள் அவங்களிடத்துல இருந்ததுனால எவ்வளோ துதிச்சாலும், எவ்வளோ உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணாலும் யூதா எழும்புனால என்ன செய்ய முடியல? கானானியரை துரத்தி விட முடியல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஜெபிச்சு பார்த்தாச்சு, பைபிள் வாசித்து பார்த்தாச்சு, துதிச்சாச்சு, ஊழியக்காரங்கிட்டலாம் சொல்லி பார்த்தாச்சு, என்னை நானே பரிசுத்தம் பண்ணி பார்த்தாச்சு, இன்னும் அற்புதம் நடக்கலையே. சொல்றோம்ல, இன்னும் கஷ்டமா இருக்கே, இன்னும் வேதனையா இருக்கே, இன்னும் என் குடும்பத்தில் அற்புதங்களை பார்க்க முடியலையே, இன்னும் என்னுடைய ஆசீர்வாதங்களை சொந்தரிக்க முடியலையே, இன்னும் கண்ணீர், இன்னும் வேதனை, இன்னும் கஷ்டம், இன்னும் பாடுகள், இன்னும் கேவலம், இன்னும் சிறுமை, இன்னும் நிந்தை, சொல்லிட்டே போகலாம், சத்தமே போயிடும். அப்படி அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கஷ்டம் இல்லையா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கானானியரை துரத்த முடியாததற்கு ஒரு ரீசன் இருப்பு ரதங்கள் இருந்ததினால. கிளீனா சொல்லப்பட்டாச்சு, இருப்பு ரதங்கள் இருந்ததுனால துரத்த முடியல. இப்போ
நீங்கள் திருப்பிக் கொள்ளணும். பைபிளை ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடத்தை புரிந்து கொள்ளணும். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம், திரும்ப 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அவர்களை, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் புறஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அடுத்த வசனம். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். போதும். அவனுக்கு கையில என்ன இருந்துச்சா? 3ஆம் வசனத்துல பார்த்தோம். 900 இருப்பு ரதங்கள். எவ்வளவு இருந்துச்சு? 900 இருப்பு ரதங்கள். நியாயாதிபதிகள் 1 அதிகாரத்துல பார்த்தோம். இருப்பு ரதங்கள் இருந்ததுனால அவர்கள் என்ன செய்ய முடியல? துரத்தி விட முடியல. இங்க பார்க்கிறோம், இந்த சிசரா கிட்ட எவ்வளவு இருப்பு ரதங்கள் இருந்துச்சாம்? 900 இருப்பு ரதங்கள். அதை கொண்டுட்டு வந்து யுத்தம் பண்ண வருகிறான். ஆனா இங்க பாருங்களேன், இங்க பார்க்கும் பொழுது அப்படியே அந்த ஹிஸ்டரியில ஒரு பெரிய சேஞ்ச் நம்ம பார்க்கிறோம். இங்க தெபோராள் எழும்புகிறாள். தெபோராள் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவள், ஆவியை பெற்ற ஒரு நியாயாதிபதி. இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறாள், கர்த்தர் பாராக்கை பார்த்து, கர்த்தர் உன்னுடைய கையில இந்த சிசராவை ஒப்பு கொடுப்பார். பாராக் சொல்றான், ஐயோ அது எப்படி முடியும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெண்ணுடைய கையில இந்த சிசராவை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லுகிறாரு. கடைசியில தெபோராவும் பாராக்கும் இஸ்ரவேல் புத்திரரும் யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணி போகும் பொழுது வேதத்திலே பார்க்கிறோம், இவர்கள் யுத்தம் பண்ண எழும்பின பொழுது இவர்களுக்குள்ளே இருந்த அபிஷேகத்தினால அந்த தீர்க்க தரிசன வரத்தோடு கூட யுத்தம் பண்ணின பொழுது அந்த ரதத்தை விட்டு சிசரா கீழே இறங்கினான். காரணம், கர்த்தர் அவனை கலங்கடித்தார். கர்த்தர் அவனை கலங்கடித்ததுனால அந்த ரதத்தை விட்டு இறங்கி ஓடுகிறான். நமக்கு சம்பவம் தெரியும். நேரா அந்த யாகேலுடைய வீட்டுக்கு போகிறான். தண்ணி கேட்டான், பாலை கொடுத்தாள், படுக்க வச்சா, மூடி வச்சா. கடைசியில கூடார ஆணியை எடுத்து, சுத்தியலை எடுத்து நெற்றியில அடிச்சு அது தரையோடு தரையா உருவி போகும்படி இந்த சிசராவை அழித்து போட்டாள். இந்த கானானியருடைய ஆவிகள், கானானியர்கள் அன்றைக்கே அழிக்கப்பட்டு போனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. யூதாவால துரத்த முடியல. ஆனா இந்த யாகேல், இந்த தெபோராள், இந்த பாராக் துரத்துவதற்கு காரணம் என்ன? இவர்கள் யுத்தம் பண்ணினார்கள். ஆமென். அந்த யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம்? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் கிடையாது. 2 கொரிந்தியர்ல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, 10ஆம் அதிகாரத்துல, எங்கள் போராயுதம் மாம்சத்துக்கு ஏதுவானவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு, இந்த இருப்பு ரதங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலன் உள்ளவைகளாய் இருக்கிறது. அன்றைக்கு யாகேல் கையில ஒரு கூடார ஆணி இருந்தது, சுத்தியல் இருந்தது. ஆனா இன்றைக்கு நம்முடைய கையில கர்த்தர் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார், தேவ பலனை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரே. நாங்க எவ்வளவு துதிச்சாலும் போகல, எவ்வளவு ஜெபம் பண்ணி மன்றாடி ஜெபம் பண்ணாலும் போகல. இனி நாங்கள் எப்படி இதை துரத்துவது என்றால், ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், ஆவியில நிரம்பி யுத்தம் பண்ணுங்கள். ஆமென். யுத்தம் பண்ணுங்கள். நீங்க எழும்பிட்டா போதும், கையில ஆணியை எடுத்துட்டா போதும். ஒரு பெண், ஒரு சாதாரண பெண் ஒரு ஆணி எடுத்து ஒரு மனுஷனுடைய தலையை அடிக்க முடியுமா அப்படின்னா முடியாதுதான். ஆனா அவளுக்குள்ள ஒரு தேவ பலன் செயல்பட்டது. நீங்க உங்களால இயன்றதை நீங்க செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிற தேவ வல்லமை எல்லா சிசராக்களை, எல்லா கானானி ஆவிகளை கலங்கடிக்கும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற நமக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த கானானி ஆவிகளுக்கு எவ்வளவு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. கர்த்தர் நமக்கு முன்பாக அவர் போகிறபடினால, அவர் நமக்கு முன்பாக போய்
அவர் நமக்காக யுத்தம் பண்ணி இந்த சிசராக்களை கானானி ஆவிகளோடு யுத்தம் பண்ணி கலங்கடித்து அவைகளை அழித்து போட அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா எனக்கு இந்த ஆயுதங்கள் தேவை, இந்த ஆவியின் பட்டயம் தேவை, இந்த ஆவியின் பலன் தேவை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? அப்பா எங்களுக்கு இந்த ஆவியின் பலனால எங்களை நிரப்புங்க, நாங்க யுத்தம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு எப்படி சிசராவை ஆண்டவர் அந்த யாகையில் அழித்து போட்டாலோ அதே போல ஆண்டவரை நாங்கள் அழித்து போடணும். அதற்கு எங்களுக்கு ஒரு பலன் தேவை, அதற்கு எங்களுக்கு ஆயுதம் தேவை. அந்த ஆயுதம் ஆவியின் ஆயுதம். எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்க, இருப்பு ரதங்களை நிர்மூலமாக்க, கானானி ஆவிகளை நிர்மூலமாக்க தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தெபோராளுக்குள்ளே கிரியை செய்த அந்த அபிஷேகம், பாராக்குக்குள்ளே கடந்து வந்த அந்த அபிஷேகம், அப்படியே யாகேலுக்குள்ளே கடந்து வந்த அந்த அபிஷேகம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சந்ததி சந்ததியாய் வருகிற சாபங்களை, சந்ததி சந்ததியாய் வருகிற கேவலப்படுத்த நினைக்கிற கானானி ஆவிகளை, சந்ததி சந்ததியாய் உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய சுதந்திர பாகத்தை திருடி வைத்திருக்கிற இந்த கானானி ஆவிகளை, சந்ததி சந்ததியாய் உங்களை கொடுமையாய் ஒடுக்குகிற கானானி ஆவிகளை கண்ணியாக, வலைகளாக, விழாக்களில் சவுக்காக, கண்களில் முள்ளாக உங்களை குத்தி கொண்டிருக்கிற, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த கானானி ஆவிகளை, இருப்பு ரதங்களை வைத்து உங்களை துரத்த முடியாதபடிக்கு, நிம்மதியாய் வாழ விடாதபடிக்கு உங்கள் ஆசீர்வாதங்களை பிடித்து வைத்திருக்கிற இந்த கானானியாவில் அழிப்பதற்கு இன்றைக்கு தேவ பலன். ஆமென். இன்றைக்கு ஒரு அபிஷேகம் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இந்த அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியின் வல்லமையோடு கூட எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஆண்டவரே, எங்களுக்கு நீ கொடுத்த அபிஷேகம் போதாது, இன்னும் அபிஷேகம் தாங்கப்பா, இன்னும் பலன் தாங்கப்பா. இன்னும் நாங்கள் துதிக்கணும், உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும், மன்றாடி ஜெபிக்கணும். அது மாத்திரம் அல்ல அப்பா, ஆயுதங்களை ஏந்தி நாங்கள் யுத்தம் பண்ணணும், ஆவில நிரம்பி யுத்தம் பண்ணணும். ரீபாக்காபா சந்தலபா. எவ்வளவு வேதனைப்பா, எவ்வளவு கேவலம், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு அவமானங்கள். ஹல்லேலூயா. செஞ்ச குற்றத்தை சொன்னாலே அவமானம், செய்யாத குற்றத்தை செஞ்சா இன்னும் எவ்வளவு அவமானம். அப்பா எவ்வளவு கஷ்டம் அப்பா, வெட்கத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதீங்க, இன்றைக்கு இந்த கானானி ஆவிகள் அழிக்கப்பட போகிறது. நீங்க துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இப்பொழுது நான் துதிப்பேன், இப்பொழுது நான் துதிப்பேன் என்று சொன்னாலே நீங்க துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இந்த கானானி ஆவிகள், கானானி ஆவிகள் உங்களுடைய சுதந்திர பாகத்தை, உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை திருடி வைத்திருக்கிறதே, அவைகளை ஆண்டவர் துரத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ரீபா லாபா சந்தா லாபா. அன்றைக்கு தெபோராளும் இந்த பாராக்கும் எழும்பினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நட்சத்திரங்கள் தங்கள் அவயவங்களில் இருந்து சிசராவோட யுத்தம் பண்ணினது. கர்த்தர் அந்த சேனையை கலங்கடித்தார். நீங்க எழும்பிட்டா போதும், ஆவியில நிரம்பி ஜெபித்துட்டா போதும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த கானானி ஆவிகளை இப்ப துரத்துகிறார். ஹல்லேலூயா. கொடுமையாய் ஒடுக்குகிற ஆவி, கொடுமையாய் ஒடுக்குகிற ஆவி, கண்களுக்கு நித்திரையை வரவிடாத ஆவி. ஹல்லேலூயா. ஓரா பாலா ஷபா பாபா. இப்பொழுது 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 ஒரு வல்லமை, தேவ பலன் உங்களுக்குள்ளே இறங்குகிறது, உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுது கர்த்தர் சேனைகளோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நட்சத்திரங்கள் இப்பொழுது உங்களுக்காக இந்த கானானி ஆவிகளோடு யுத்தம் பண்ணி
பண்ணி கொண்டிருக்கிறது. ரீபா ராபா சந்த லபா வெட்கம் அனுபவித்த அதே தேசத்துல அதே இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். எந்த சுதந்திரத்தை எந்த ஆசீர்வாதத்தை பிசாசு திருடி வைத்திருக்கிறானோ அந்த பலவானை முந்தி கட்டுவோம், முந்தி கட்டுவோம். ஹல்லேலூயா. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அந்த ஆசீர்வாதங்களை அவன் பிடித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியாதே. இப்பொழுது முந்தி கட்டுவோம். ரீகா ராபா சந்த லபா. ஹல்லேலூயா. சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. அப்பா, யாரெல்லாம் வேதனையோடு கூட கஷ்டத்தோடு கூட நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, நிந்தை அவமானம் ஒரு பக்கம், எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னும் வரலையே, எங்களுக்கு வர வேண்டிய குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே, திருமணம் நடக்கலையே, எங்களுக்கு வர வேண்டிய ஆண்டவரை சந்தோஷமான ஆசீர்வாதமான காரியங்கள் இன்னும் வரலையே, பிசாசு திருடி வைத்திருக்கிறானே என்று கஷ்டத்தோடு இருக்கிறாங்களே, இப்பொழுது உம்முடைய வல்லமுள்ள கரம் இவர்களுக்கு நேராக நீட்டப்படட்டும். இவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற கானானி ஆவிகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. இப்பொழுது கர்த்தாவே, அந்த கிரியைகளை அழித்து போடுங்க. சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும், சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இப்பொழுதே எந்த இருப்பு ரதங்களை துரத்த முடியலன்னு சொன்னாங்களோ அந்த இருப்பு ரதங்களை முறித்து போடுவீராக. நெருப்பினால் சுட்டெரித்து போடுவீராக, அக்கினினால் சுட்டெரித்து போடுவீராக, கலங்கடிப்பீராக. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லா கானானி ஆவிகளில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் விடுதலை ஆகி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து, அப்பா, ஆபிரகாமுக்கு தகப்பனாருக்கு ஆண்டவரை பெற்றோருக்கு ஆண்டவரை வாக்கு பண்ணின ஆணையிட்டு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் சுதந்திரிக்கும்படி கிருபை பாராட்டுவீராக. பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். ஆண்டவரை, குடியின் ஆவிகள், கொடுமையாய் ஒடுக்குகிற ஆவிகளில் இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை, பிள்ளைகளுடைய காரியங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. தடைகள் மாறுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக. நிம்மதியாய் வாழ்வார்களாக. இளைப்பாறுதல் உண்டாவதாக. இளைப்பாறுதல் உண்டாவதாக. அவரவர் தங்கள் தேசத்திலே சுகமாய் தங்கி இருப்பார்களாக. கர்த்தர் யுத்தம் பண்ணி விட்டதற்காய் நன்றி. கிரியை செய்து விட்டதற்காய் நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூழலிருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூழலிருப்போ அவர் என்னை காத்திடுவார். என்னை காப்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காப்பவர் அவரே, என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லா கரங்களை தட்டி சொல்லுவோம். எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக எல்லார் கரங்களை தட்டி வாய்களை திறந்து அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர்.
அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெவியோ ஆமென், ஆமென். அவர் என்னை காத்திடுவார். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் யார் என்று கேட்டால் அவர் ஜெயம் கொண்டவர், சத்துருவின் தலையை நசுக்கினவர். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல பாடம். ஆமென். நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு உங்களை விரட்டுகிற கலங்க பண்ணுகிற கானானியின் ஆவியை விரட்டுவது எப்படி, துரத்துவது எப்படி, நம்முடைய கை பலத்து கொண்டு போவது எப்படி என்பதை கர்த்தர் நமக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தார். இன்றைக்கு நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசி வரைக்கும், அதாவது என்னென்னா, ஒரு 7 பரீட்சை எழுதணும்னா 7 பரீட்சையும் எழுதினா தான் நீங்கள், அதாவது அந்த வகுப்புலேருந்து பாஸ் பண்ணி அடுத்த வகுப்பு போக முடியும். 6 எழுதிட்டேன் பிரதர், ஒன்று பரவாயில்ல, 6 எழுதிட்டேன் சார், 1 தான் சார் எழுதலை, அடுத்த வகுப்புக்கு என்னை அனுப்புங்கண்ணா. நோ நோ. நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் இந்த பார்த்திங்கன்னா அந்த 6 பாடங்களை சப்ஜெக்டையும் எழுதணும். அதில் ஒரு சப்ஜெக்டில் 1 மார்க்கு விட்டு அவுட்டுன்னு வைங்களேன், ஒரு சப்ஜெக்ட் அவுட்டுன்னு வைங்களேன், நீங்கள் உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன், திரும்ப அவ்வளவு சப்ஜெக்டையும் எழுதணும். இந்த காலம் பசங்களாம் மிரண்டுருவானுங்க, அவ்வளவு சப்ஜெக்ட் எழுதணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் வர 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 எந்த சப்ஜெக்ட் போச்சு, 5 சப்ஜெக்ட் மாத்திரம் எழுதுனா போதும். அது கூட நீ அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை, 2 மந்த்ஸில் திரும்ப நீ எழுத. எவ்வளோ ஒரு அந்த நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கானானின் ஆவியை அதை கலங்கடிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். அதனால் நீங்கள் அவரோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுங்க. பண பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், வேலையில் பிரச்சனையாக இருக்கட்டும், சிந்தையில் போராட்டமாக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், ஆமென், அதை மேற்கொள்ளுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இந்த மாலை கூட்டத்தை நிறைவு செய்வோமா? ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த எங்கள் அருமையான இயேசு ராஜா, இந்த கடினமான காலத்தில் மீண்டும் எங்களுக்கு ஒரு லாக்டவுன், ஆண்டவரே சந்தோஷமாய் கூட்டங்களை நடத்த இயலாத சூழ்நிலை. ஆனாலும் இந்த இணையதளம், இன்டர்நெட் மூலம், ஸ்ட்ரீமிங் மூலம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆத்துமாக்களை சந்திப்பது கிருபை. ஆண்டவரே, இன்றைக்கு மட்டும் எத்தனை பேர் காதுல இந்த கானானின் ஆவியை நீ ஜெயிக்கலாம், நீ துரத்தலாம், நீ விரட்டலாம், நீ மேற்கொள்ளலாம், உன் கை மேலோங்கும் என்று சொல்லப்பட்ட சத்தம் கேட்டதோ அத்தனை வீடுகளிலும் நீண்ட காலமாய் நிலுவையில் கிடக்கிற கோர்ட்டு கேஸு, விவாகரத்து, அந்த ஆண்டவரே மற்றும் பலவிதமான பயங்கரமான போராட்டங்கள், வியாதிகள், எல்லாவற்றிலும் பூரணமான சுகம். கர்த்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள் விடுதலை அடைகிறதை நாங்கள் காணணும். ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாகணும். கர்த்தருடைய ராஜ்யம் வரணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என் ஜெபத்தை நீர் கவனிக்கிறீர், கேட்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you.